ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வரைக்கும் பார்த்தோம். இந்த கிளாஸில் ரிஜிட் ரோட்டார், அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் இதை பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். இந்த யூனிட்டில் அடுத்து இருக்கிறது குரூப் தியரி பேசிக்ஸு, அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். முடிஞ்சதுன்னா அடுத்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த யூனிட்டே முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம். ஓகே, இந்த ரிஜிட் ரோட்டார் அப்படிங்கிறது என்ன? ஆர்டினரி 2 ஆட்டம்ஸ் ஒரு பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மாலிக்யூல் நமக்கு தெரிஞ்சது தான். அது வைப்ரேஷன் மோஷன் இருக்குது, ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது. ஸோ திஸ் மாலிக்யூல் இஸ் ரொட்டேட்டிங். During rotation, the bond length will not change. If that condition is satisfied, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதுக்கு ரிஜிட் ரோட்டார்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இதனுடைய மாஸ் m1ன்னு வச்சுக்கலாம், இதனுடைய மாஸ் m2ன்னு வச்சுக்கலாம். இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் rன்னு வச்சுக்கலாம். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது r1, இது r2. ஓகே, நவ் m1 into r1, இது அப்போது இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2. என்ன இது r2ன்னு சொல்கிறேன் நம்ம. m1 into r1 is equal to m2 into r2 அப்படிங்கிற கண்டிஷன் ஒபே பண்ணோம். During rotation, the bond length will not change. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் r1 equal to, இந்த ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், m2 into r by m1 plus m2. r2 equal to m1 into r divided by m1 plus m2. இந்த கண்டிஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஒபே பண்ணும். இந்த m1 m2னுடைய ஆங்குலர் வெலாசிட்டிஸை ω1 ω2ன்னு வச்சுக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி is equal to half m1 ω1 square r1 square plus half m2 ω2 square r2 square. தாராளமாக எழுதலாம். அல்லது this is equal to half ஒமேகா ஸ்கொயர் ஐன்னு எழுதலாம். where I is the moment of inertia. இதெல்லாம் பேசிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தான், புதுசாக ஒன்றும் இல்லை. I is the moment of inertia. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறேன் நான். Angular momentum L equal to I square omega square I into, நான் இப்படி எழுதுறேன், இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. I into omega, இதுதான் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஈக்குவேஷன். அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பை 2I. அப்போ ரிஜிட் ரோட்டாருக்கான ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டருங்கிறது ஒரு கைனடிக் எனர்ஜி ஆப்பரேட்டர் தான் அது. ஸோ ஐ வில் ரைட் இட் as minus h ஸ்கொயர் 8 pi square I
L into L plus 1. This is energy expression. Del square. This is the Hamiltonian. இந்த ஹெச்சில் இருக்கக்கூடிய கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எல்லாத்தையும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸாக மாற்றினோம்னா, மாற்றி சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது இஸ் ஈக்குவல் டு minus h square by 8 pi square I 1 by sin theta dou by dou theta sin theta dou by dou theta plus 1 by sin square theta dou square by dou phi square. This is the Hamiltonian in terms of the angles. And if you solve this, you get the expression for energy of the rigid rotor E equal to h square by 8 pi square I j into j plus 1, where j is called the rotational quantum number. It can have values 0, 1, 2, etc. The wave function of a rigid rotor are called spherical harmonics. தெரிஞ்சுவச்சிட்டிங்கன்னா போகிறோம், அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். It is highly mathematical also. Wave functions of a rigid rotor is called spherical harmonic. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், பாண்ட் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டயட்டாமிக் மாலிக்யூல் அல்லது ட்ரையட்டாமிக் மாலிக்யூல்ஸினுடைய பாண்ட் லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. Okay, that's about a rigid rotor. Approximation methods. What we mean by approximation method is, Schrodinger equation can be solved completely for simple systems. ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ஷ்ராடிஞ்சர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ராக்சிமேஷன் மெத்தட், தோராயமான முறைகளை பயன்படுத்தி அதை சால்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த மெத்தட்ஸுக்கு தான் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ்னு பேர். ஹைட்ரஜன் ஆட்டம் கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். எங்கெல்லாம் சால்வ் பண்ண முடியலையோ அங்கே நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ்னு பேர். ரெண்டு அப்ராக்சிமேஷன் மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடுக்கு பெர்டர்பேஷன் மெத்தட்னு பேர். இன்னொன்றுக்கு வேரியேஷன் மெத்தட்னு பேர். பெர்டர்பேஷன் மெத்தட் அண்ட் வேரியேஷன் மெத்தட்ஸ்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. என்ன சொல்லுது பெர்டர்பேஷன் மெத்தட்? எப்போ பெர்டர்பேஷன் யூஸ் பண்ணலாம், எப்போ வேரியேஷன் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம பெர்டர்பேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டால், இப்போ நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்ச சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டிக்கிள் இன் எ பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இதுக்கு நமக்கு எனர்ஜிக்கு எக்ஸ்ப்ரெஷன் தெரியும், சைக்கு எக்ஸ்ப்ரெஷன் தெரியும், எல்லாமே தெரியும் நமக்கு. சப்போஸ் இந்த பாட்டம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டடாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஈக்குவேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டால் போதும், கால்குலேட் பண்ணிடலாம். அதுபோல் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு மட்டும்
இந்த பெர்டர்பேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். நம்ம அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்குமானா வேரியேஷன் மெத்தடுக்கு போகலாம். இப்போ பெர்டர்பேஷன் மெத்தடை பற்றிய ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்றேன். நம்மகிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, h cap psi equal to E psiன்னு. இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா நமக்கு தெரிஞ்ச சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் விலகி, நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்ட் பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அப்போ இதை யூஸ் பண்ண முடியலன்னும் போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டரை கேன் பி ரிட்டன் ஆஸ் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டத்தினுடைய ஹாமில்டோனியன் ப்ளஸ் இதுக்கு ஒரு கரெக்ஷன் ஃபேக்டரை போட்டுக்கிறாங்க. இது அன்பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர். நம்ம போட்ட அந்த கரெக்ஷன் தான் பெர்டர்பேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டேர்ம்ஸை சேர்க்கலாம். முதல் டேர்முக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன் சொல்லுவோம், இன்னொரு டேர்ம் சேர்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன் சொல்லலாம். இப்படி நிறைய டேர்ம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்மானிக் ஆசிலேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டர், அதனுடைய ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது h ஸ்கொயர் பை 8 π² I m அல்லது மியூ, டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் half kx ஸ்கொயர் plus 1/6 into a parameter gamma into x cube plus b by 24 x power 4. இப்போ இது கரெக்ஷன் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த பெர்டர்பேஷன் டேர்ம்ஸுங்கிறது இதுதான். ஸோ பெர்டர்பேஷன் டேர்ம் டு ஹார்மானிக் ஆசிலேட்டர் இஸ் திஸ் குவான்டிட்டி. அதே போல் இப்போ எனர்ஜிக்கும் நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் போடலாம். E0 ப்ளஸ் E1. This is first order perturbation to energy. ஸோ எந்த சிஸ்டத்துக்கு நமக்கு பர்ஃபெக்டாக தெரியுமோ அதிலேருந்து கொஞ்சம் மட்டும் விலகி இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு இந்த பெர்டர்பேஷன் தியரி யூஸ் பண்ணுறோம். நிறைய டேர்ம்ஸ் சேர்க்க அப்புறம் அக்யூரசி அதிகமாகிட்டே போகும். ஓகே, தட்ஸ் அபவுட் தி பெர்டர்பேஷன் தியரி. அடுத்து நான் சொல்ல போகிறது வாட் இஸ் மீன் பை வேரியேஷன் மெத்தட்னு பார்க்க போகிறேன் நான். இப்போ எப்போ இதை யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால், நமக்கு அந்த சிஸ்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் பெர்டர்பேஷன், ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால் we go for this variation method. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டால், அந்த ஒன்றுமே தெரியாத சிஸ்டத்தை பற்றிய ஒரு வேவ் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ண போகிறோம், கெஸ் பண்ண போகிறோம். we will call it a trial wave function. ஒரு வேவ் ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு பேசிஸில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த வேவ் ஃபங்க்ஷனை ஃபைன்னு வச்சுக்கிறேனே. இந்த ஃபைங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் a parameter p. பிங்கிற பேராமீட்டரை பொறுத்து அமையக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன் தான் phi. ஸோ phi இஸ் a function of p. ஒரு எக்ஸாக்ட் சிஸ்டத்துக்கு எனக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும். h into psi naught equal to
E into psi naught. இது ஒரு எக்ஸாக்ட் சிஸ்டம். அதனோட எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். இது வேணால் E நாட்னு வச்சுக்கிறேன். எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈக்குவேஷன் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. இன்டகரல் psi naught H complex conjugate of psi naught d tau divided by integral psi naught into d tau. ஸோ கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதே போல் ஃபைக்கு நான் எழுதுகிறேன். நான் இப்போ E phi equal to phi H cap d tau divided by phi d tau. This is the energy for an exact system, I know. This is for the unknown system. I have no idea about this system. இதுக்கு E phi னு வச்சுக்கிறேன். இந்த வேரியேஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் என்ன வேவ் ஃபங்க்ஷன் கெஸ் பண்ணி இந்த E phi கால்குலேட் பண்ணாலும் சரியான எனர்ஜியை விட இது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது E phi will be very much greater than E naught. இந்த தியரத்துக்கு தான் வேரியேஷன் தியரம் அப்படின்னு பேர். This theorem is called variation theorem. நீங்கள் கெஸ் பண்ண வேவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ண எனர்ஜியானது உண்மையான எனர்ஜியை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேரியேஷன் தியரம்னு பேர் இருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? இந்த P வேல்யூவை மாற்றி மாற்றி E phi கால்குலேட் பண்ண போகிறேன் நான். ஏன்னா ஃபைங்கிறது Pயை பொறுத்தது தான். P சேஞ்ச் பண்ணி ஃபையை கால்குலேட் பண்ண போகிறேன் நான். கால்குலேட் பண்ணி ஒரு பிளாட் போட போகிறேன். இது E, நான் கால்குலேட் பண்ண எனர்ஜி ஃபைங்கிற வேவ் ஃபங்க்ஷனுக்கு உரிய எனர்ஜி வெர்சஸ் P. எனக்கு இது போல் லைன் கிடைக்கிது. மினிமம், ஏன்னா எப்படி கால்குலேட் பண்ணால் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் நம்ம. அதனால் மினிமமானது என்னது? இதுதான் E phi மினிமம். இதுதான் இந்த P வேல்யூவுக்கு இந்த மினிமம். இதை விட நான் இதுக்கப்புறம் Pயை மாற்றினா எந்த சேஞ்சும் வரக்கூடாது. மினிமம் வந்துட்டேன். தேர்ஃபோர் I know the condition for minimum and minima and maxima. அதை எழுத போகிறேன் நான். is equal to 0. இந்த கண்டிஷனில் என்ன Pன்னு கால்குலேட் பண்ண பார்க்க போகிறேன் நான். இதை யூஸ் பண்ணி ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் இதை மறுபடியும் கால்குலேட் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறேன். அந்த எனர்ஜி கண்டிப்பாக ஆக்சுவல் எனர்ஜியை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் திஸ் வில் பி த மினிமம் வேல்யூ. இந்த மெத்தடுக்கு தான் வேரியேஷன் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகே, தட்ஸ் அபவுட் தி அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ். இப்போ முதல்ல நான் சொல்ல போகிறது ஒரு மாலிக்யூலில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி என்னென்ன சிமெட்ரியெல்லாம் மாலிக்யூலில் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஒரு மாலிக்யூலில் என்னென்ன சிமெட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, சீர்மை அச்சு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழில். இதுக்கான சிம்பல் Cn. வாட் இஸ் meant by ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்ன? ஒரு மாலிக்யூலில் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போடுங்க.
அது ஆக்சிஸை பயன்படுத்தி 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுங்க மாலிக்யூலுக்கு. எத்தனை முறை ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், I have water molecule. சும்மா வித்தியாசப்படுத்துறதுக்காக இதை ஏன்னும் இதை பின்னு எழுதிக்கிறேன். நான் இங்கே ஒரு ஆக்சிஸை நான் போட போகிறேன். நான் இதுதான் இந்த மாலிக்யூலில் நான் போட்டுக்கிற ஆக்சிஸ். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு 180 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்க போகிறேன். 180 டிகிரி ரொட்டேஷன், 180 டிகிரி சுற்ற போகிறேன். எத்தனை முறை நீங்கள் பார்க்குற இதே ஸ்ட்ரக்சர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்க சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதான் மாலிக்யூல்னு வச்சுக்கோ. ஆக்சிஸ் நான் இங்கே போட போகிறேன். இது 90 டிகிரி ரொட்டேஷன். நீங்கள் முன்ன பார்த்த மாதிரி இல்லை. இது 180 டிகிரி ரொட்டேஷன். இப்போ நீங்கள் முன்ன பார்த்த மாதிரியே இருக்குது. படத்தில் போட்டு காட்டட்டுமா? இதுதான் நான் சொல்கிற ஆக்சிஸ். நான் கொடுக்க போகிற ரொட்டேஷன் இதுதான். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா இந்த மாலிக்யூல் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி பி அங்கே போகும், ஏ இங்கே வரும். இது ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர், நாட் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சிமிலர் ஸ்ட்ரக்சர். இன்னொரு 180 திருப்ப போகிறேன் நான். இப்போ என்ன ஆகும்? ஏ இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர், நீங்கள் முன்ன பார்த்த அதே ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஆக்சிஸை பயன்படுத்தி 2 முறை 180 டிகிரி திருப்பினா அதே ஸ்ட்ரக்சர் வருது. அப்போ இந்த ஆக்சிஸுக்கு C2 ஆக்சிஸ்னு பேர். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது மாதிரி நான் ஒரு தடவை பண்ண ஆப்ரேஷனுக்கு C2(1)ன்னு எழுதுவேன். நான் C2 ஆக்சிஸை பயன்படுத்தி ஒரு முறை ரொட்டேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இதுக்கு C2(2)ன்னு எழுதுவேன் நான். C2(1) ஒரு இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. C2(2) ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரை குறிப்பிடுறதுக்கு ஒரு சிம்பல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிம்பல் E. ஈங்கிறது ஐடென்டிட்டி. ஒரு மாலிக்யூலை ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் ஐடென்டிட்டின்னு பேர். ஸோ இந்த ஆக்சிஸை யூஸ் பண்ணி நான் பண்ணது ஒரு C2(1), ஒரு C2(2). C2(2)வை ஐடென்டிட்டின்னு சொல்ல போகிறேன் நான். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பற்றிய பேசிக் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் ஐ ஹேவ் எ மாலிக்யூல் லைக் திஸ். இதுதான் என்னுடைய மாலிக்யூல். போரான் ட்ரைஃப்ளூரைட் இஸ் த மாலிக்யூல். இது ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர். அதாவது எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்குது அப்படிங்கிறது பிளேனார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இங்கே நான் ஆக்சிஸ் போட போகிறேன். நான் ஆக்சிஸ் எப்படி போட போகிறேன்? இப்படி போட போகிறேன். எப்படி போட்டு காட்டணுமா? இந்த ரவுண்டு தான் நான் அடிச்சிருக்கிற ஆணி. இதை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறேன். இங்கேயும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக இது ஏ, இது பி, இது சின்னு எழுதிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. இப்போ நான் செய்ய போகிறது இந்த ஆக்சிஸை யூஸ் பண்ணி 120 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்க போகிறேன். 120 டிகிரி ரொட்டேஷன். அதை எப்படி எழுதுகிறோம் நம்ம? அப்படியே முதல்ல இப்படியே எழுதுகிறேங்க. 120 டிகிரி ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த பி இங்கே வந்துடும், இந்த சி இங்கே போயிடும், இந்த ஏ இங்கே வந்துடும். இது ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர், இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சர், வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு ஸ்ட்ரக்சர்.
இன்னொரு 120 டிகிரி, அதாவது 240 டிகிரி திருப்பி இருக்கு மொத்தமாக. இப்போ என்ன ஆகும்னு கேட்டால் பி இங்கே போயிடும், சி இங்கே வந்துடும், ஏ இங்கே வந்துடும். இதுவும் சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான், இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சர் தான். இன்னொரு 120 நான் திருப்பினேன்னா ஏ அங்கே போயிடும், சி இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும், இதே ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஐ கெட். அப்போ எத்தனை ஆப்ரேஷன் செய்ய முடியும்? சிமெட்ரி எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் செய்கிறதுக்கு பேர் சிமெட்ரி ஆப்ரேஷன். சிமெட்ரி எலிமெண்ட்டுக்கும் சிமெட்ரி ஆப்ரேஷனுக்கும் ஒரே வகையான சிம்பல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆக்சஸை யூஸ் பண்ணி நான் 3 தடவை ரொட்டேட் பண்ணால் 120, 120, 120, I get identical structure. So this I will call as C31, this I will call as C32, this I will call as C33. அப்போ C3ஐ யூஸ் பண்ணி 3 ஆப்ரேஷன் செய்ய முடியும். C31, C32 and C33. C31 C32 இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், C33ங்கிறது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். நேம்லி ஐ ஹேவ் ஏ மாலிக்யூல் benzene. Benzene, you know that it is a planar molecule again. C6H6, it is a planar molecule. இங்கே ஒரு ஆக்சிஸை போட போகிறேன். நான் போட போகிற ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு திஸ், இப்படி போட போகிறேன். நான் போட்டு ரொட்டேட் பண்ண போகிறேன். நான் வித்தியாசப்படுத்துறதுக்காக இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6ன்னு எழுதிக்க போகிறேன். $60 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். 60 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா இந்த 1 இங்கே வந்துடும். போட்டு காட்டுறேன். நான் ஐ கிவன் எ 60 டிகிரி ரொட்டேஷன். 1 நகர்ந்து இங்கே வந்துடும், 2 இங்கே, 3 இங்கே, 4 இங்கே, 5 இங்கே, 6 இங்கே. This is an indistinguishable structure, similar structure, not identical. அப்போ 6 தடவை பண்ணேன்னா திரும்பி எனக்கு 1 அங்கேயே வந்துடும். அப்போ C6 ஆக்சஸை யூஸ் பண்ணி 6 ரொட்டேஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதாவது C61, C62, C63, C64, C65 and C66. இது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். 60 டிகிரி ரொட்டேஷன், 120 டிகிரி ரொட்டேஷன், 180 டிகிரி ரொட்டேஷன், 240 டிகிரி ரொட்டேஷன், 300 டிகிரி ரொட்டேஷன் and 360 டிகிரி. ஸோ ஜெனரலைஸ் பண்ணிடலாம். அப்போ சிஎன் ஆக்சஸ்ன்னு இருக்குமானா இதை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ரேஷன் செய்ய முடியும்னு கேட்டால் என் ஆப்ரேஷன் செய்ய முடியும். நான் முதல்லயே சொன்னேன், எலிமெண்ட்டுக்கும் ஆப்ரேஷனுக்கும் அதே சிம்பிள் தான். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெனரலைஸ் பண்ண சொன்னால் ஐ ரைட் இட் ஆஸ் CN1, CN2, CN3, etc., etc. up to CNN. CNN is identity. So that's about the axis of symmetry. Axis of symmetry is the element and the rotation is the operation. அடுத்த symmetry element plane of symmetry ன்னு பேர் இருக்கு. சிம்பல் சிக்மா. 2 ஆக்சிஸ் சேர்ந்தால் தான் ஒரு பிளேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், மூணு ஆக்சிஸையும் இப்படி காட்டுறேன் நான். இது Z ஆக்சிஸ்,
உங்களை நோக்கி இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸும் இசட்டும் சேர்ந்த இந்த பிளேனுக்கு எக்ஸ்இசட் பிளேன்னு பேர். ஒய்யும் ஜட்டும் சேர்ந்த இந்த பிளேனுக்கு ஒய்இசட் பிளேன்னு பேர். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த இந்த பிளேனுக்கு எக்ஸ்ஒய் பிளேன்னு பேர். 2 ஆக்சிஸ் சேர்ந்தால் தான் ஒரு பிளேன். ஓகே, எதை பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்கிறோன்னு கேட்டால், ஒரு மாலிக்யூலை 2 சமமான துண்டுகளாக வெட்டக்கூடிய ஒரு பிளேனுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு பேர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மை மாலிக்யூல் இஸ் again H2O. H2O is the molecule. எங்கே வெட்டினா 2 ஈக்குவல் துண்டாக கிடைக்கும்? இப்படி கட் பண்ணுறேன். நான் போட்டிருக்கிறது XZ பிளேன். உங்களை நோக்கி வர்ற ஆக்சிஸுக்கு எக்ஸ்ன்னு பேர், இது ஜட்னு பேர், XZ பிளேன். இதுதான் காட்டியிருக்கேன், இடத்துல போட்டிருக்கிறது. இந்த பிளேனை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் சும்மா புரியறதுக்காக இது ஏ இது பின்னு வச்சுக்கிறேன். நான் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் எப்படியும் சொல்லலாம், அந்த பிளேனில் மாலிக்யூலை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதாவது மிரர் கொண்டு இங்கே வைங்க. இப்படி நான் வச்சு கை வச்சுருக்க மாதிரி தான். என்ன தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டால், பி இங்கே தெரியும், ஏ இங்கே தெரியும். ஏபிலாம் நம்ம போட்டது. ஸோ இது ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர், இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சர். இன்னொரு தடவை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். நான் இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, பழையபடி ஏ இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். இது σ1, இது σ2. இந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதே அமைப்பு வந்துருச்சு. அப்போ ஒரு சிக்மாவை யூஸ் பண்ணி 2 ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு σ1ன்னு பேர், மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு σ2ன்னு பேர். 2வது தடவை பண்ணும்போது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துடும், therefore E. So a sigma will produce 2 operations, σ1 and σ2. σ2 is identity. Plane of symmetry பொறுத்த வரைக்கும் 3 விதமான plane of symmetry பேசுகிறாங்க. Vertical plane of symmetry, horizontal plane of symmetry, and a dihedral plane of symmetry. Vertical, horizontal and a dihedral plane. Vertical plane of symmetry ங்கிறது it will contain the axis. For example, இதான் என்னோட மாலிக்யூல். ஆக்சிஸ் இங்கே போட்டோம். நம்ம பிளேனில் ஆக்சிஸ் வந்துடுது பாருங்கள். ஸோ இந்த பிளேனுக்கு வெர்டிக்கல் பிளேன்னு பேர். ஹரிசான்டல் பிளேனுங்கிறது மேஜர் ஆக்சிஸை பைசெக்ட் பண்ணணும், 2 துண்டாக வெட்டணும். அது போகிற பிளேனுக்கு தான் ஹரிசான்டல் பிளேன்னு பேர். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்னீங்கன்னா, BF3 மாலிக்யூலை சூஸ் பண்ணிக்குவேன். இங்கே மிரர் இப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. பேர் சொல்லலாமா இந்த பிளேனுக்கு? YZ பிளேன். ஏன்னா நம்ம சொன்னது இது Z, இது Y, உங்களை நோக்கி இருக்கிறது X. ஸோ இந்த பிளேன் YZ பிளேன். YZ பிளேன் இஸ் அ ஹரிசான்டல் பிளேன். ஏன்னு கேட்டால் ஆக்சிஸ் இப்படி போகுது, நான் சொல்கிற பிளேன் ஆக்சிஸை அப்படியே கட் பண்ணுது. ஸோ இதுக்கு ஹரிசான்டல் பிளேன்னு பேர்.
இன்னொரு பிளேனுக்கு பேர் டைஹீட்ரல் பிளேன்னு சொன்னேன் நான். ரெண்டு C2 ஆக்சிஸ்க்கு மத்தியில் வரக்கூடிய பிளேனுக்கு டைஹீட்ரல் பிளேன்னு பேர். அகெயின் டு கிவ் an எக்ஸாம்பிள், பென்சீன் மாலிக்யூல் எடுத்துக்கலாம். இது ஒரு C2 ஆக்சிஸ் மாலிக்யூல், இது ஒரு C2 ஆக்சிஸ் மாலிக்யூல். அப்போ இந்த ரெண்டு C2 ஆக்சிஸ்க்கு மத்தியில் இருக்கிற ஆங்கிள் தான். இதை கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேன் இருக்குது மாலிக்யூலில். இந்த பிளேனுக்கு டைஹீட்ரல் பிளேன் சிக்மா டின்னு பேர். ஸோ plane of symmetry is the element. As usual, reflection is the operation. So axis of symmetry பற்றி சொன்னோம், plane of symmetry பற்றி சொன்னோம். அடுத்த symmetry எலிமெண்ட்டுக்கு center of symmetryன்னு பேர். symbol I. இது ஒரு பாயிண்ட். Axis is a line, plane is a plane, and the center of symmetry is a point. இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு, சென்டரை வச்சுக்கிட்டு, ப்ளஸ் எக்ஸில் இருக்கிற ஆட்டத்தை தூக்கி மைனஸ் எக்ஸில் போடுங்க, ப்ளஸ் ஒய் இருக்கிற ஆட்டத்தை தூக்கி மைனஸ் ஒயில் போடுங்க, ப்ளஸ் ஜெட் இருக்கிறத தூக்கி மைனஸ் ஜெட்டில் போடுங்க. அதே ஸ்ட்ரக்சர் வருமானா அந்த பாயிண்ட்டுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு பேர். Say for example, I have a molecule like this. நான் போட்டுக்கிறது பிளாட்டினம் டெட்ராக்ளோரைட். இந்த ஆக்சிஸுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு பேர் வச்சுக்கிறேன், இந்த ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸ்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ், இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். நான் சொல்கிறது ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற ஆட்டத்தை தூக்கி மைனஸ் எக்ஸில் போடுங்க, மைனஸ் எக்ஸில் இருக்கிறத தூக்கி ப்ளஸில் போடுங்க. ப்ளஸ் ஒய் டு மைனஸ் ஒய், மைனஸ் ஒய் டு ப்ளஸ் ஒய். Z ஆக்சிஸில் இந்த ஆட்டம் இல்லை, அதனால் அதை கவலை இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்வர்ஷன். இதை டெபிட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஆட்டத்துக்கு சிம்பிள் கொடுத்துக்கிறேன். நான் இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஒரு தடவை இன்வர்ஷன் பண்ணால் ஏ இங்கே வந்துடும், சி அங்கே போயிடும், பி அங்கே போயிடும், டி இங்கே வந்துடும். மறுபடியும் இது ஒரு இன்டிஸ்டிங்விஷபிள் ஸ்ட்ரக்சர், ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அல்ல. இன்னொரு தடவை நான் செஞ்சேன்னா இதை ஐ ஸ்கொயர், பழையபடி ஏ அங்கேயே போய்டும், சி இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும், டி இங்கே வந்துடும். ஐ வில் கெட் பேக் ஐடென்டிட்டி. So this is equal to identity. So I will generate two operations, I1 and I2, and I2 is identity. இதுக்கு சிம்பல் SN. ஒரு மாலிக்யூலை ரொட்டேட் பண்ணிவிட்டு பர்பண்டிகுலர் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதே போல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குமானா அதுக்கு அந்த ஆக்சஸுக்கு ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சஸ்னு பேர். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரியை போட்டு மாலிக்யூலை
குறிப்பிட்ட டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலர் பிளேனில் மாலிக்யூலை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரொட்டேஷன் ஃபார்வர்ட் பை ரிஃப்ளெக்ஷன். இது சிமிலர் ஸ்ட்ரக்சரை கொடுக்குமானா அந்த ஆக்சிஸுக்கு ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சஸ்னு பேர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இந்த மாலிக்யூல் trans 1,2 dichloro ethene, 2 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, ஈத்தீன். ஒவ்வொரு கார்பன்லேயும் ஒரு குளோரின் இருக்குது. அது டிரான்ஸ்பொசிஷனில் இருக்குது. ஒரே சைடில் இருந்த டபுள் பாண்டுக்கு ஒரே சைடில் இருந்தால் சிஸ்ஸு, ஆப்போசிட் சைடில் இருந்தால் ட்ரான்ஸ். ஸோ இந்த மாலிக்யூல் trans 1,2 dichloro ethene. இங்கே என்ன பண்ண போகிறேன் நான் இப்போ, இங்கே ஒரு C2 ஆக்சஸ் போட்டு 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். C2னா அதான் அர்த்தம், ரொட்டேஷன் பை 180 டிகிரி. என்ன வரும் எனக்கு அப்படின்னு கேட்டால், இது போல் வரும். இந்த Cl மேலே போயிடும், இந்த H இங்கே வந்துடும், இந்த H இங்கே போயிடும், Cl இங்கே வந்துடும். நான் டிஃபரன்சியேஷனுக்காக ஏபின்னு சிம்பிள் கொடுத்துக்கிறேன். நான் இது HA, இது CLA, இது CLB, இது HB. இப்போ CLB இங்கே போயிடுது, HA இங்கே வந்துடுச்சு. HB இங்கே போயிடுது, CLA இங்கே வந்துடுது. ஸோ ரொட்டேஷன் த்ரூ 180 டிகிரி அதே ஸ்ட்ரக்சராக கொடுக்கல. இப்போ இதை பர்பண்டிகுலர் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். நான் போட்ட ஆக்சஸ் இது, பர்பண்டிகுலர் பிளேன்னா இது. ஆக்சஸ் இப்படி போட்டிருக்கேன் நான், இந்த பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறேன். நான் ரிஃப்ளெக்ட் பண்ண எப்படி தெரியும்னு பார்க்கலாம். இது ரிஃப்ளெக்ட் பண்ணால் இந்த HB இங்கே வரும், CLA இங்கே வரும், HA இது இங்கே போட்டிருக்கேன் நான், இது CLB இங்கே போகும், HA இங்கே வரும். கரெக்டாக தான் போட்டிருக்கேன் நான், பாருங்கள். HB இங்கே, CLA இங்கே, ரைட். CLB அங்கே, HA இங்கே, இப்படி தான் தெரியும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நான். இது ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர், ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்காக தான் ஏபின்னு லேபிள் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போ இந்த ஆக்சஸுக்கு, இந்த ஆப்ரேஷனுக்கு S2 ஆப்ரேஷன்னு பேர் கொடுக்குறேன் நான். S2 ஆப்ரேஷன் அப்படின்னு பேர் கொடுக்க போகிறேன் நான். S2 மீன்ஸ் SE2 ஃபாலோட் பை சிக்மா ஹெச். சிக்மா ஹெச்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சிஸுக்கு ஹரிசான்டல் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் நான். ஸோ ரொட்டேஷன் அதே ஸ்ட்ரக்சரை கொடுக்கல, ரொட்டேட் பண்ணிவிட்டு பர்பண்டிகுலர் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதே ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது எனக்கு. தேர்ஃபார் திஸ் ஆக்சஸ் இஸ் கால்ட் ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சஸ். நான் எழுத சொன்னீங்கன்னா இப்படி எழுதுவேன் நான். S2 equal to C2 followed by sigma H. ஆனால் அது எனக்கு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கல, சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கு. இன்னொரு தடவை செஞ்சு பார்க்க போகிறேன் நான். இப்போ இதை இன்னொரு தடவைன்னா இதுதான் என்னுடைய ஒரு தடவை செஞ்சதுக்கப்புறம் கிடைச்சது எனக்கு. இதை மறுபடியும் செய்ய போகிறேன், மறுபடியும் C2 பண்ண போகிறேன். மறுபடியும் C2 பண்ணேன்னா CLA இங்கே போயிடும், HB இங்கே வந்துடும், HA இங்கே போயிடும், CLB இங்கே வந்துடும்.
மறுபடியும் சிக்மா ஹெச். இங்கே CLA HB HA CLB. இது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ S2 gives ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதை இப்படியெல்லாம் போட்டு காட்டாமல் சிம்பிள் மூலமாகவே நான் ஈஸியாக சொல்லிடுவேன் நான். அதாவது S21 is equal to C21 followed by sigma 1. S22 is equal to C22 sigma 2. C2 ரெண்டு தடவை பண்ண ஐடென்டிட்டி. C2 வந்து it can generate only 2 operations, therefore identity. Sigma will generate 2 operations to give identity. So இதுவும் identity. So this is equal to identity. So S2 will generate 2 operations, S21 and S22. S22 is identity. அதே போல் நான் இப்போ எழுதியே காட்டிடுவேன், படமாக போடாமல். S4 எத்தனை ஆப்ரேஷன் ஜெனரேட் பண்ணோம், ஐடென்டிட்டி வர்ற வரைக்கும் எத்தனை ஆப்ரேஷன் செக் பண்ணி பார்க்கணும். S4ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா C41 followed by sigma 1. So S41 equal to C41 into sigma 1. S42 equal to C4 twice and sigma twice. C4 twice ன்னா C4 ஆக்சஸை யூஸ் பண்ணி ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ண போகிறோம். C4னா 90 டிகிரி ரொட்டேஷன், ரெண்டு தடவை பண்ணேன்னா 180 டிகிரி ரொட்டேஷன். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு C2. சிக்மா ரெண்டு தடவை பண்ணால் ஐடென்டிட்டி. C2 இன்ட்டு ஐடென்டிட்டி ஈக்குவல் டு C2. அப்போ ஒரு மாலிக்யூலில் S4 ஆக்சஸ் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் C2 இருக்குது. S43 செஞ்சு பார்க்க போகிறேன் நான் இப்போ. S43 ஈக்குவல் டு C43 sigma 3. C43ங்கிறது 270 டிகிரி ரொட்டேஷன். C41னா 90 டிகிரி, C42னா 180 டிகிரி, C43னா 270 டிகிரி. அதுக்கு ஈக்குவலாக வேறு எழுத முடியாது, நான் C43 தான். sigma 3, சிக்மா ரெண்டு தடவை பண்ணால் ஐடென்டிட்டி வந்துடும், மூணாவது தடவை பண்ணால் சிக்மா தான், நாலாவது தடவை பண்ணால் ஐடென்டிட்டி. ஸோ ஈவன் நம்பர் பண்ணால் ஐடென்டிட்டி வரும், ஆட் நம்பர்னால் சிக்மா தான் வரும். அப்போ சிக்மா 3ங்கிறது சிக்மா தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு C43 இன்ட்டு சிக்மா. S43 பண்ணால் எனக்கு கிடைக்கிறது இதுதான். S44 நாலு தடவை பண்ண போகிறேன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு C44 இன்ட்டு சிக்மா 4. C44ன்னா 90 டிகிரி ரொட்டேஷன் நாலு தடவை கொடுக்க போகிறேன், 360 டிகிரி ரொட்டேஷன். அப்போ எனக்கு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஐடென்டிட்டி. சிக்மா ஆட் நம்பரில் பண்ணால் சிக்மா, ஈவன் நம்பரில் பண்ணால் ஐடென்டிட்டி. சிக்மா நாலு தடவை பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டி. therefore ஐடென்டிட்டி. அப்போ S4 யூஸ் பண்ணி 4 ஆப்ரேஷன் செய்யலாம், அப்போ தான் ஐடென்டிட்டி கிடைக்கும். S41, S42, S43 and S44. S42 ஈக்குவல் நத்திங் பட் C2. அதான் நான் என்ன சொன்னேன், ஒரு மாலிக்யூலில் S4 இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே C2 இருக்கும், அந்த மாலிக்யூலில் C2 இருக்கும். ஸோ Sn நான் அப்படி ஜெனரலைஸ் பண்ணிட்டுமா, Sn generates n operations when n is even. என்னங்கிறது ரெட்டப்பட என்ன இருக்குமானா n ஆப்ரேஷனை கொடுக்கும் Sn. அப்போ ஒத்தப்படையாக இருந்தால் எப்படி இருக்கும்,
அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். Say for example, I have S3 axis in a molecule. I have S3 axis in a molecule. S3 na C3 forward by sigma. 120 degree rotation கொடுத்துட்டு பர்பண்டிகுலர் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதே ஸ்ட்ரக்சர் எனக்கு வருமானா அதில் S3 ஆக்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது எத்தனை ஆப்ரேஷன் ஜெனரேட் பண்ணுது ஐடென்டிட்டி வர்றதுக்கு? S31 equal to C31 sigma 1. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது 120 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் பிளேனில் ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதே ஸ்ட்ரக்சர் கிடைக்குமானா அது S31. S32க்கு எழுத போகிறேன் நான். C32 அண்டு sigma 2. C32 அப்படின்னா 240 டிகிரி ரொட்டேஷன். சிக்மா ஏற்கனவே சொல்லிட்டோம், ஈவன் நம்பரில் பண்ணால் ஐடென்டிட்டி வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் C3 twice and E. That is equal to C3 twice. அப்போ S32னாலும் C32னாலும் ஒரே அர்த்தம் தான், 240 டிகிரி ரொட்டேஷன். தென் S33 C33 sigma 3. C33னா 120 டிகிரி ரொட்டேஷன் 3 தடவை கொடுக்க போகிறோம் அப்படின்னா 360 டிகிரி, அது ஐடென்டிட்டி தான். சிக்மா த்ரைஸ் அப்படின்னு சொன்னால் 2 தடவை சிக்மா பண்ணால் ஐடென்டிட்டி, 3ஆவது தடவை சிக்மா பண்ணால் சிக்மா. தட் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் சிக்மா. ஸோ S33 is equal to sigma. S33 is not equal to identity. இன்னும் பண்ணலாம். அப்போ S34 C34 and sigma 4. C34 அப்படின்னா 120 டிகிரி ரொட்டேஷன் 4 தடவை பண்ணுறான்னு அர்த்தம். அதாவது 480 டிகிரி ரொட்டேஷன். 360 பண்ணால் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டுருக்கும், அதுக்கு மேலே ஒரு 120 திருப்பி இருக்கும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் C31. Sigma 4 is nothing but identity. That is equal to C31. S34 பண்ணுறதும் C31 பண்ணுறதும் சேம் தான், ஐடென்டிட்டி இன்னும் வரல. அப்போ 5 தடவை செஞ்சு பார்க்க போகிறேன் நான். S35 C35 அண்டு sigma 5. C35 அப்படின்னா C33ங்கிறது 360, அதுக்கு மேலே ஒரு 240 பண்ணியிருக்கேன், 600 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். 360க்கு ஐடென்டிட்டி வந்துட்டுருக்கும், அதுக்கு மேலே 240 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ C35ங்கிறது நத்திங் பட் C32. சிக்மா 5 ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம, ஈவன் நம்பரில் சிக்மா பண்ண ஐடென்டிட்டி, ஆட் நம்பரில் சிக்மா பண்ணால் சிக்மா தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சிக்மா. ஸோ S35 இஸ் நத்திங் பட் C3 twice into சிக்மா. இன்னும் எனக்கு ஐடென்டிட்டி வரலை. S36 C36 sigma 6. C36 அப்படின்னா 720 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்கோம், 360 திருப்பினால ஐடென்டிட்டி வந்துடும். இன்னொரு 360 ஐடென்டிட்டி தான். இப்போ இது சிக்மா ஏற்கனவே சொன்னது தான், ஈவன் நம்பரில் பண்ணால் ஐடென்டிட்டி வரும், ஆட் நம்பரில் பண்ணால் சிக்மா வரும், ஐடென்டிட்டி. இப்போ தான் எனக்கு ஐடென்டிட்டி வருது. அப்போ S3 யூஸ் பண்ணி 6 ஆப்ரேஷன் என்னால் செய்ய முடியும். ஸோ S3 will generate 6 operations. S31, S32 which is nothing but C32, S33 which is nothing but sigma, S34 which is nothing but C31,
S35, which is nothing but C32 followed by sigma, and S36 is identity. அப்போ generalize பண்ணிடலாம். என்ன generalization அப்படின்னு கேட்டால், Sn will generate n operations if n is even. ரெட்டப்படை எண்ணா n இருக்குமானா n ஆப்ரேஷன். அப்போ S2 2 ஆப்ரேஷன் கொடுக்கும், S4 4 கொடுக்கும், S6 6 கொடுக்கும், சொல்லிட்டே போகலாம். And Sn will generate 2n operations if n is odd. n ஒத்தப்படை நம்பராக இருக்குமானா 2n ஆப்ரேஷன்ஸை கொடுக்கும் அது. அப்போ S3 அப்படின்னா 6 ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கும், S5 அப்படின்னா 10 ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் தி rotation reflection axis and the operation. Operation is rotation followed by reflection in a perpendicular plane. Axis of symmetry பற்றி பார்த்துட்டோம், plane of symmetry பற்றி பார்த்துட்டோம், inversion or center of symmetry பற்றி பார்த்துட்டோம், நாலாவது rotation reflection axis. அஞ்சாவதாக ஒரு குரூப்புக்கான கண்டிஷன் அது. அஞ்சாவது ஐடென்டிட்டி. ஒரு மாலிகுலை எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது அந்த மாலிகுலை போலவே இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் இஸ் leave it as it is, don't do anything. So these are the 5 symmetry elements and the corresponding operations in a molecule, namely Cn, sigma, I, Sn and identity. எல்லாமே ஒரு மாலிகுல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சி என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மாலிக்யூலை பாயிண்ட் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. நிறைய பாயிண்ட் குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு பிக்சரை போட்டிருக்கேன் நான், பாருங்கள். அந்த பிக்சரில் பார்த்துட்டு எப்படி பாயிண்ட் குரூப்ஸை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.